குமாரகோயிலில் பர் சென்ட்டுக்கு 50,000 ரூபாய்க்கு 16 ஏக்கரில் ஒரு சூப்பரான ரிசார்ட் கொண்டு வந்துருவாங்க. ஹாய், நான் ஜோஸ்4land.comலேருந்து. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதான் நம்ம நூருல் இஸ்லாமோட நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ். ஸோ இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்டு இந்த காம்பவுண்ட் சைடெலாம் வந்து நம்ம லேண்டு. அதுக்கப்புறம் அது காலேஜுக்கு பேக் சைடு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு கனெக்டிவிட்டி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சூப்பரான தரமான ரோடு இருக்கும். நீங்கள் ஒரு ரிசார்ட் மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டான இடம். இல்லை நிறைய மரங்கள் நிற்குதுங்க. உங்களுக்கு வந்து பலாமரம் நிற்குது, அவர் தேக்கு நட்டு விட்ருக்காங்க. அப்படியே பாருங்கள், வாங்க கூடயே பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு மரம் காமிச்சு தரேன். பாருங்கள், ஒரு மாமரம் நிற்குது பாருங்கள், ஒரு செம்மையான மாமரம். மாமரத்துல எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காய்கள் தான். நல்ல சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த வந்து அவங்க வந்து ரிசார்ட் கட்டணும் அப்படின்னு சொல்ல பிளானில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வேண்டி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% இல்லைனா 80% வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் போது செய்யணும், அவ்வளோதான். ஒரு ரிசார்ட்டு இல்லைனா ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அந்த மாதிரி ஏதாவது சூப்பராக செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா இதான் பாண்டுங்க. உங்களுக்கு நம்ம மழை பெய்யுதுலாம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோவுக்கு வந்து இந்த போர்ஷன் கட்டியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஊற்று. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் தண்ணி இருக்குங்க, எப்போயுமே தண்ணி இருக்கும். அப்போ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த நல்ல ஹீட் டைம்லையும் கூட தண்ணி இருக்குது. எலுமிச்சை மரம், ஸோ எலுமிச்சை மரத்துக்கு செடி நட்டு விட்ருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு 16 ஏக்கர் லேண்டில் எல்லாமே இன்க்ளூடிங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 ஆடு போடுற மாதிரி ஒரு சூப்பரான செட்டப் இது. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூம். ஸோ அது வந்து நமக்கு வந்து இந்த வைக்கோல் இல்லாத மாதிரிலாம் ஸ்டோர் பண்ண மாதிரி விட்ட ஒரு இடம். ஸோ அதுக்கு ஃப்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து பசுப்பண்ணை. அந்த பசுமாட்டு கொட்டையை கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 80 பசுமாடுங்க. இப்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 பசுமாடு, அப்புறம் கண்டுக்குட்டியெல்லாம் இருக்குது. பசுமாட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சா வந்து ஆட்டோ ஃபில் ஆகிறப்பட்ட செட்டப். ரோடு கனெக்டிவிட்டி இருக்கும். இதில் வந்து டாரஸ் வரைக்கும் உங்களுக்கு நம்ம வந்து வண்டி உள்ளே வரங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இதான் நான் பண்ணை. இது பக்கத்தில் வண்டி வந்து நிற்குது. இதுக்கு நேராக பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ண மாதிரி விட்ட ரூமு. அதுக்கு நேராக ஃப்ரண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ண மாதிரி விட்ட ரூமு. ஸோ அதாவது எப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேனேஜர்ஸ் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி ரூமு. செப்பரேட்டாக வந்து டாய்லெட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பார்த்திங்க அப்படின்னா 2 அருவி இருக்குங்க. இது ஒரு அருவி. ஸோ இந்த அருவி பார்த்திங்க அப்படின்னா 8 மாதம் தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த மே மாதம் அந்த டைமில் மட்டும் தண்ணி வராது, பாக்கி டைம்லாம் தண்ணி வரும். ஸோ செகண்ட் அருவி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மேலே இருக்குது. சூப்பரான ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடந்து உள்ளே போய் அதுக்கு உள்ள வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு சூப்பர் செட்டப்பு. இது எல்லாமே டாக்குமெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா க்ளீனான டாக்குமெண்ட்ஸு. நம்ம லேண்ட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து மெயின் ரோடாக NH ரீச் ஆகலாம். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ இதில் பவர் சப்ளை கூட தேவையே கிடையாதுங்க. உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து இந்த சோலார்லேருந்து நமக்கு வந்து ரன் ஆயிரும். நம்ம லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 போர் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 16,000 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்கர் செட்டப் இது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல, அதாவது நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்லாம் வந்து இந்த டேங்கில் செட் பண்ணிடுவாங்க. ஒரு 3 HP பம்பு இருக்குது. ஸோ இந்த 3 HP பம்பு வந்து நம்ம சோலார்லேருந்து பவர் சப்ளை எடுத்து ஸோ ரன் ஆகிற பம்பு. நம்ம ரிசார்ட்டோட சூப்பர்வைசர். ஸோ இவங்க தான் வந்து 4 வருஷமாக இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நம்ம ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ட்லாம் தங்குற மாதிரி விட்ட ரூம் செட்டப் இருக்குது. ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் லான்ஸ், இதெல்லாம் லானு, அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் லானு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஒரு 5 ஏக்கர் மாதிரி தனியாட்டு லேண்டான ஒரு ஃப்ளாட்டான, ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான இடம். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹில்லியான ஏரியா. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அருவியில் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ரிசார்ட் மாதிரி பிளான் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் மாதிரி, இல்லைனா வேறு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டான இடம் இது. வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான இருக்குங்க ஏரியா. பார்த்திங்க அப்படின்னா உள்ள பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வீடுகள்லாம் இருக்குது, வரிசையாக வீடுகள்லாம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால்ஸ் இருக்குது. சில இடத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முள்வேலி மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம இடத்துல எல்லாமே சூப்பராக கரெக்டாக பவுண்டரிலாம் செட் பண்ணிடுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிணறுங்க. நம்ம வந்து தண்ணிக்கெல்லாம் வந்து 2 போர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கிணறு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாண்ட் இருக்குது, ஒரு குளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தண்ணி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம லேண்டோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான காய்கறியெல்லாம் இதில் தான் நட்டு வளர்க்குறாங்க.
இந்த மாதிரி கீரை நட்டு விட்ருக்காங்க, அப்புறம் கத்திரிக்காய் அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் சாரங்கள்லாம் நட்டு விட்ருக்காங்க. ஸோ வந்து இப்போ இந்த நம்ம பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருந்தால் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ஏரியா நான் அது வரையும் பார்த்ததில்ல. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசனபிள் ப்ரைஸ்லாம் வந்துருக்கு. 2 சைட்லையும் பார்க்க வரோம், சூப்பராக வெல்கம் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுறாங்க. வந்து எல்லாமே இன்க்ளூடிங்க. ஸோ இதில் இருக்க இந்த ரூம்ஸு செட்டப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பண்ணையோட செட்டப்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ட் எல்லா ஐட்டம்ஸும் கையில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் இன்க்ளூடிங் தான் அந்த ப்ரைஸு. கையில் ஒரு அமௌண்ட் இருக்கணும், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் உடனே சீக்கிரம் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு ஒரு சைட் விசிட் வாங்க. நீங்கள் ஒரு சைட் விசிட் வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த இடத்த வாங்குவீங்க. இந்த 16 ஏக்கர் இடத்துக்கு ஓடுற ஏக்கர் விலை பர் சென்ட்டுக்கு 50,000 தான். பட் ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள். இதை விட நல்ல ஒரு ப்ரைஸில் டைரெக்டாக ஓனரோட உட்காந்து 1-to-1 டீலிங்லாம் முடிச்சு கொடுக்குறோம். மேலே டீட்டெயில்ஸ் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் JosepharLand.com வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் 550 ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல லேண்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.